திருமந்திரம் பாடல் 25. மாயை மறைதல். பிறப்பிலி பிஞகன் பேரருளாளன், இறப்பிலி யாவர்க்கும் இன்பமருளும். துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால், மரப்பிலி மாயா விருத்தமுமாமே. வரி 1. பிறப்பிலி பிஞகன் பேரருளாளன். பிறப்பிலி என்பது பிறப்பு இல்லாதவன், பிஞகன் என்பது சடையுடையவன் சிவபெருமான், பேரருளாளன் என்பது பெரிய அருளை வழங்குபவன். பிறப்பு இல்லாத பேரருள் மிக்க சிவபெருமான் கருணையின் உருவமானவன். அவனுக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. வரி 2. இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும். இறப்பிலி என்பது இறப்பு இல்லாதவன், மரணமில்லாதவன். யாவர்க்கும் என்பது அனைவருக்கும். இன்பம் அருளும் என்பது மகிழ்ச்சியை வழங்குபவன். எல்லையற்ற இறப்பில்லாத அவன் அனைவருக்கும் இன்பத்தை அருள்கிறான். அவனது அருள் விதிவிலக்கு இல்லாமல் எல்லோருக்கும் சமமாக கிடைக்கும். வரி 3. துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால். துறப்பிலி என்பது நீங்காதவன், எப்போதும் இருப்பவன். தொழுமின் என்பது வணங்குங்கள். தொழுதால் என்பது வணங்கினால். என்றும் நீங்காத அவனை வணங்குங்கள். அவன் தனது பக்தர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவனை வணங்கினால் அதனால் பேரான்ம விடுதலை கிடைக்கும். வரி 4. மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. மரப்பிலி என்பது மறவாது, என்றும் நிலைத்து நிற்பது. மாயா விருத்தம் என்பது மாயையின் பிணிப்பு, பிறவிச் சுழற்சி. ஆம் என்பது மறைந்துவிடும், அழிந்து போகும். மாயையின் தொன்மையான பிணிப்பு முற்றிலும் அழிந்து போகும். உண்மையான பக்தியின் மூலம் நாம் மாயையின் மறைவிலிருந்து விடுதலை பெறுகிறோம். உண்மையான பக்தி மாயையை அழித்து நமக்கு ஞானத்தை அளிக்கிறது. இப்பாடலின் சாரம் என்ன? பிறப்பும் இறப்பும் இல்லாத சிவபெருமான் பேரருளாளன். அவன் அனைவருக்கும் இன்பத்தை அருள்கிறான். என்றும் நீங்காத அவனை வணங்குங்கள். அவனை வணங்கினால் தொன்மையான மாயையின் பிணிப்பு முற்றிலும் அழிந்து போகும். மாயை என்பது நம்மை உண்மையை பார்க்காமல் மறைக்கும் திரை. பக்தியின் வழியே இந்த மாயை மறைந்து நாம் விடுதலை பெறுகிறோம். உண்மையான பக்தி மாயையை அழித்து நமக்கு ஞானத்தை அளிக்கிறது. ஓம் நம சிவாய.